வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம ராஜஸ்தானுக்கு வந்ததுல இருந்து இப்படி ஆட்டோலயே தாங்க இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, நாளைக்கு நமக்கு வண்டி கிடைச்சிடும். சரி வாசா, இன்னைக்கு எங்க கிளம்பிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அதுவும் தனியா போறிய வாசா அப்படின்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம vlogல நம்ம ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி நேரா தமிழ்நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ராஜஸ்தானுக்கு வர போறோம். வாசா, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம்னா ரொம்ப கரெக்ட் தாங்க. பட் வந்து டிடிஎஃப் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த குதிரையை பாத்துருங்க. போயிட போகுது, நல்ல தரமா இருக்கு இந்த குதிரை. கோடிக்கணக்கில் எல்லாம் குதிரையெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க. எனக்குமே ஒரு குதிரை வாங்கணும்னு ஆசை தான், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம Z900 சர்வீஸ் காஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம Z900 ஒரு குதிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி குதிரை எல்லாம் வேணாம், இப்போதைக்கு வேணாம், ஃபியூச்சர்ல எப்போது பார்த்துக்கலாம். ஆனாலும் கோடிக்கணக்கில் எல்லாம் வாங்க மாட்டேங்க. ஸோ பார்ப்போம். நம்ம ஐபிஎல் மூவி டீம்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, ஒரு சின்ன டப்பிங் மட்டும் பண்ணணும்னு சொல்லி. வாசா ஆல்ரெடி படத்தை முடிச்சுட்டு ரிலீசிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னா ஒரு 2 months முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மூவி டீம் என்ன சொல்றாங்களோ அதுதானங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ வந்து படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மாசத்துல சொன்னாங்க, அதை நம்பி நானும் சொன்னேன். ஆனா இனிமேல் அந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். அவங்க அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஆக்சுவலிங்க சிஜி ஒர்க்ஸ் டிஐ ஒர்க்ஸ் எல்லாம் அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பட் வந்து கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் நம்ம படம் கொஞ்சம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. உங்க வீட்டு பிள்ளையோட முதல் படம் ட்ரீசர் ட்ரெய்லர் என்ன ரிலீஸ் ஆனாலுமே உங்களோட சப்போர்ட் அடிச்சு தூள் கிளப்பி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து ஷேர் நல்லா பண்ணி விட்டுருங்க. நம்ம லைஃப்லயே நம்மளோட முதல் படம், வேற ஒரு படம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பல துரோகங்கள். ஆக்சுவலி நேத்து வந்து அந்த ஆளுக்கு மெசேஜ் போட்டு விட்டுருந்தேங்க, அந்த போன்ல தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா அதனால உங்களுக்கு காட்ட முடியாது. என்னன்னா இங்க வந்து நாங்க வெளியே சுத்திட்டு இருக்கும் போது ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லி யாரோ பேசிட்டு இருந்தாங்களா. அந்த ஆளுக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஹாய்டா எப்படி இருக்க? ஆக்சுவலி நான் அப்படி பெரியவங்களை வாடா போடானே கூப்பிட மாட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி கூப்பிடலன்னா வைங்களேன், அதை வந்து அவர் ஏதாவது இன்டர்வியூ பண்ணும்போது இங்க பாருங்க நாங்க நல்லா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஏதோ நான் அவர் கூட சேர்ந்து நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடும். அவர் பண்ணது ஒரு பெரிய துரோகம். அதான் நேற்று என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய்டா எப்படிடா இருக்க, அக்கா எப்படி இருக்காங்க? ஐயோ சவுண்ட் வந்துச்சு, இந்த டோர் போலங்க. அக்கா எப்படி இருக்காங்க, லைஃப்ல எப்படி போகுது, ப்ரொடியூசர் என்னாச்சு, படம்ல எப்படி போகுது? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃப்ரைட் சிக்கன் ஒருத்தவங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் டக்குன்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அவர் நல்லா இருக்கட்டுங்க, ஆனா அந்த துரோகம் பண்ணிக்க கூடாது. பட் இவன் வந்து பண்ண நல்லா இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனுஷன். வறுமை அவர் அப்படி பண்ண வச்சிருச்சு. என்ன வறுமையா இருந்தாலும் சாகக்கூடிய தருணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி இருந்தேன். எனக்கு அந்த துரோகம் பண்ணியிருக்க கூடாது. சரி சட்டி விடுங்க. அதாங்க 2வது படம் எல்லாம் கிடையாது நம்ம ஐபிஎல் மூவி, இதுதான் நம்மளோட முதல் படம். ஸோ வந்து அந்த படம் நம்ம பண்றது கிடையாது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தா நம்ம மஞ்சள் வீரன்ல நம்ம பண்ணலன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. எங்கேயாவது நம்ம பசங்களை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ரிலீஸ் ஆகுமா இல்லை மஞ்சள் வீரன் உங்க படம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி மஞ்சள் வீரன் படத்துல நான் ஹீரோவா பண்றது கிடையாது, டேரக்டர் யாரு நம்ம மஞ்சள் வீரன் டேரக்டர் அவரே வந்து ஹீரோவா பண்றாரு. பட் நல்லா இருக்கட்டுங்க. ஸோ வந்து இதுதாங்க நம்ம இப்போதைக்கு ஒரே ஒரு படம் தான் பண்றோம். அந்த ஒரு படம் பேர் ஐபிஎல் இந்தியன் பெண்ணெல்லாம், அதுதான் நம்மளோட முதல் படம். அதுல இருந்து என்ன அபிஷியலா அப்டேட்ஸ் வந்தாலுமே கொஞ்சம் அச்சு தூள் கிளப்பி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. நம்மளோட முதல் படம் ஏதாவது தவறுகள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வந்து நான் திருத்திக்கிறேங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறனோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணிடுறேன். ஓகேங்க. ஸோ வந்து இன்னைக்கு vlogல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போகிறது, அங்கே டப்பிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கே நான் கிளம்பி வர்றதா தாங்க இருந்துச்சு. அங்கே போனோம்னா 20 minutes ½ hour வேலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நேரம் கூட ஆகாது. ஸோ அங்கே போய் நான் ஸ்டாப் வாட்ச் வச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஐபிஎல் மூவியோட அப்டேட் வந்து பார்த்தா நம்ம டேரக்டர் மூலியமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா 12:46 ஆச்சுங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 10 kilometers தான். பட் கிட்டத்தட்ட 22 minutes ஜர்னி சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சேத்தான்னு காட்டுதுங்க. ஆனால் என்னன்னாங்க வண்டியில் ஏறி உட்காரும் போது வெறும் ½ hour தான் காட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணும்போது 34 minutes காட்டுச்சு, வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் 30 minutes காட்டுச்சு. பட் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 18 minutes 17 minutes பக்கம் இருக்கும். ஆனாலும் 22 நிமிஷம் காட்டுது. நல்ல வேலை முன்னாடியே வந்து பண்ணால் நம்ம கிளம்பிட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த டிராஃபிக்கில் மாட்டி நம்ம ஃப்ளைட்டை விட்டுருப்போம். ஸோ ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வாசா அப்படின்னா 2:20ங்க. அப்புறம் எதுக்கு வாசா இவ்வளோ நேரமாக கிளம்புறேன்னா இதுதாங்க கரெக்டான டைம் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நான் இன்னுமே நேரமாலாம் போய் உட்காருவேன். ஸோ திருச்சி ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் மதுரை ஏர்போர்ட்டில், மெயினாக திருச்சி ஏர்போர்ட்டில் நம்ம டிடிஎஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பார்த்துருந்துருப்பீங்க, நான் எத்தனை மணிக்கு இயர்லியாக வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து உட்காந்துருப்பேன்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் திருச்சி ஏர்போர்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. டிடிஎஃப் கேட்டு நீங்க மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:12 ஆச்சுங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பின்னாடி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், 50 meters சம்திங். ஸோ அப்படியே நடந்து வந்து பண்ணா ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம்ப்பா. ஒரு டைம் பிரவீனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஜெய்சல்மீர்லேருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு
மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து மறுபடியும் நம்ம ஜெய்ப்பூருக்கு வந்தப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஏர்போர்ட்டில் மட்டும் 2 வாட்டி 3 வாட்டி வந்துட்டோம். ஆக்சுவலி ரெகுலராக இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு வர்றவங்களுக்கு தெரியுங்க, இந்த டிஜி யாத்ரான்னு ஒன்று இருக்குங்க. அவங்களுக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் தான். ஸோ வந்து நம்ம வந்து நின்னோம்ல, அது வந்து டிஜி யாத்ரா யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்றைக்காவது யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. சரி வாசா, நாளைக்கு வந்துடுவீங்க. அது அப்புறம் எதுக்கு இந்த பேக்குன்னா, இது லேப்டாப் பேக்குங்க, என்றைக்குமே நம்ம கூட இருக்கும். இதில் வந்து நம்மளோட மெயின் ஆக்சசரிஸ், ஃபோனு, சீப்பு, பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ எடுத்திருக்கேன். சப்போஸ் ரிட்டன் வரும்போது இப்போ இந்த காஸ்டியூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டேங்க. சப்போஸ் வர்ற மாதிரி பேண்ட்டு சட்டை போட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஷூ வேணும்ல, அதுக்காக ஒரு ஷூ எடுத்துக்கிட்டேன். இப்போ நேராக M1க்கு தான் போகிறோம். M1 கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணுமாம்மா. ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி செக் பண்ணாங்க இல்லைங்க, அங்கே வந்து என்றைக்குமே வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் மெயின் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே வீடியோ எடுக்கக்கூடாதும்பாங்க, அதுக்காக தனியாக பெர்மிஷன்லாம் வாங்கணும்பாங்க. இதனாலேயே வந்து பண்ணால் நான் பெருசாக வீடியோஸே எடுக்கிறது இல்லை. எங்கேயாவது போய் சாப்பிட்ணுங்க, ரொம்ப பசிக்குது. ஏன் நாளைக்கு வந்துடுவேன் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு திரியிறேனாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே தேவையானது. ஸோ இப்போ வந்து எனக்கு எப்போவாது டைம் கிடச்சிதுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் லேப்டாப்பில். ஸோ அதனால தான் இன்றைக்குமே லேப்டாப் எடுத்து வரேன். இன்றைக்கெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. இப்போ திடீர்னு இங்கே வந்து ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டோம்னா நம்ம லேட் நைட் எடிட் பண்ண தேவையில்லை. அங்கே வந்து இந்த பேக்கை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. அடா என்ன பேக்கு! ஏன்னாங்க நான் எப்போவுமே நிறைய திங்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு தெரிகிற ஆள். சில டைம் மிஸ் ஆகிடும், சில டைம் வந்து பண்ணால் பாக்கெட் பெருசாக இருக்கும், லுக்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த பேக் வாங்கினதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது முன்னாடி வந்து இடுப்பில் கட்டுற பேக் போட்டிருப்போம், அது vlog பண்ணும்போது தான், அதாவது மோட்டோ vlog பண்ணும்போது மட்டும் தான் போட முடியும், மற்ற டைம்லலாம் போட முடியாது. ஏன்னா அது பார்க்கவே பெருசாக இருக்கும், ஏதோ மிலிட்ரி பேக் மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இது மிலிட்ரி பேக் இவன் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க, தீவிரவாதி அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த பேக் இருக்கிறதுனாலங்க கண்ணாடி சீப்பு வச்சுக்க முடியுது, மைக் பாக்ஸ் வச்சுக்க முடியுது, ஏர்பாட்ஸ் வச்சுக்க முடியுது, ஃபோன் வச்சுக்க முடியுது. பரவாயில்லைங்க. அது ஆக்சுவலி என் மாமன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். எனக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து அந்த ஃபோனை பார்த்தாலே என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஃபோனு எனக்கு வேணாம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டா. எனக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி ஃபோன் வேணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி தரலையா வாசானா, இப்போ வேணான்ட்டாங்க. ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணக்கப்புறம் வேறு ஃபோன் தாங்க, ஆனால் இந்த ஃபோனை என் கண்ணில் காட்டிடாதீங்கிறான். அண்ட் வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும் டிடிஎஃப். இங்கே பாருங்களேன், இந்த ஜிப்பை திறந்துட்டேன்னா இது செம்ம பேகுங்க, கெத்தாக இருக்கும் லேப்டாப் பேகு. ஆனால் இப்போ ஜிப்பு போடுவோம் பாருங்களேன், என்னடா இது இது ரொம்ப அநியாயங்க. பைக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், சரி மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிடலாம், ஏன்னா இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்குது, இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் மெக்கானிக் ஷெட்டுக்கு போன உடனே அந்த பிரச்சனை வந்து சரியாயிருந்திருக்கும். இதே மாதிரி டாக்டர்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போவோம் நமக்கு, ஆனால் அங்கே போய் பார்த்தா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். டாக்டர் செக் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க, எப்பவுமே ஜிப்பு மூடாது. இது பாருங்கள் மூடலையா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமுங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு மூட வைக்கிறேன். நம்ம ஊர் பக்கத்தில் சாரதா பேக்ஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க, பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு கொடுத்தரல. அங்கே போனால் இந்த ஜிப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாம். இல்லை ஏதாவது ஒரு பேக் கடைக்கு போய் இந்த ஜிப்பை ரெடி பண்ணுவாங்க, நல்ல பேக். இதுக்காகலாம் இன்னொரு பேக் வாங்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே டிடிஎஃப், இதை வந்து சரி பண்ணிவிட்டு கம்முன்னு கையை கால் வச்சுட்டு கம்முன்னு இருந்துக்கலாமோ, 2 கையில் பண்ணால் தாங்க பண்ண முடியும். சரிங்க, நான் வந்து இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு சாப்பிடும்போது vlog கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா 1:45 ஆச்சுங்க. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ரைஸ், பாப்கார்ன் ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபா இருக்குங்க. ஸோ இங்கே KFCயில் தான் வாங்கினோம். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 2:35க்கு எடுத்துருவாங்க. நம்ம வந்து ஆமாம், ஆக்சுவலி என்னன்னாங்க இது கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க வந்து 14:35ன்னு போட்டிருக்காங்க, எல்லாமே ரயில்வே டைமா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது 2:35க்கு ஃப்ளைட் எடுத்துருவாங்க, ஆனால் நமக்கு 2:20ன்னு சொல்லி தான் போட்டிருந்தது. அப்படின்னா நம்ம 2:20 வரைக்கும் தான் கடைசி போல். ஆனால் 1:50லேருந்து போர்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புனாங்க. KFCயில் வந்து ரிசப்ஷன் மாதிரி நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பில்லு போட்டு கொடுப்பாங்கல்ல, ஆர்டர் எடுப்பாங்கல்ல, அங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு அக்கா இருக்காங்க. அழகான அக்கான்னு சொல்லிட முடியாது, என் வயசு பொண்ணு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே ஜெய்ப்பூர்காரங்க, ஓகேவா. அவங்க வந்து ஆர்டர் கேட்குறாங்க, நம்ம ஆர்டர் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேட்டோம்னா அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பசங்களோ பொண்ணுங்களோ யார் பண்ணாலுமே நமக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நிறைய பசங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க, லிமிட்டை தாண்டி வந்து ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆட்டிடியூடே பில்ட் ஆகிருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓ இந்த மாதிரி அழகாக இருந்தாலே இவங்களுக்கு ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நான் தப்பாக நினைப்பேன் முன்னாடி அப்படின்னாங்க, அது ரிசப்ஷனில் இருக்கிறவங்கன்னா அவங்களோட வேலை, வர்றவங்க கிட்ட அழகாக சிரித்து பேசணும், அவங்க என்ன கேட்டாலும்
அவங்களுக்கு அது அவங்க பதில் சொல்லணும். அவங்க ஏதோ என்கிட்ட சொன்னாங்க, நான் இருந்துட்டு என்கிட்ட புரியலைங்க, ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. நான் 2 வாட்டி கேட்டேன், ஆனாலும் சிஸ்டம்லேயே வந்து பண்ண பிஸியாக இருந்துட்டாங்க. நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ப்ளாக் பண்ணி பண்ணுறேங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2 o'clock ஆச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவலான்னு சொல்லி வந்திருந்தேன் ரெஸ்ட் ரூமுக்கு. கண்ணாடி பார்த்தோன்னே அப்படின்னு நின்ட்டேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்குங்க கண்ணாடினா. அது நேற்றெல்லாம் ரொம்ப மாதம் தாடி வளர ஆரம்பிச்சிச்சுல்ல, ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். தாடி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு டிடிஎஃப். ஆனால் இந்த வாட்டி வந்து வேறு மாதிரி ஒரு லுக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி, இது வரைக்கும் ட்ரை பண்ணிடாத லுக்கு என்னென்னா நல்ல லாங் பியர்ட் வளர்க்கலான்னு சொல்லி. பட் எனக்கு ஓரளவுக்கு தாங்க வளரும். எவ்வளோ தூரம் வளருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ண ஷேப் பண்ணலாம். இது வரைக்கும் லாங் பியர்டை வந்து நம்ம ஷேப் பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி ஷேப் பண்ணாங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லோக் பண்ணி பண்ணுறேங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் செக்இன் பண்ண வேண்டியதான். ஓகே டிடிஎஃப் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லோக் பண்ணி பண்ணுறேங்க. டிடிஎஃப் போர்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு தான் எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சீட் நம்பர் 25 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. நம்ம சீட் நம்பர் 39F. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். நார்மலாக நம்மளை கூப்பிட்டாலே நான் கடைசியாக தான் போவேன். ஏன்னா இதுக்குங்க போய் தேவையில்லாமல் லைன்லலாம் நின்றுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாமே கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் பொறுமையாக போய் ஏறிக்கலாம். முன்னாடி கூப்பிட்டாலும் சரி, பின்னாடி கூப்பிட்டாலும் சரி, அப்படி தான் போவேன். ஆனால் எப்போவுமே என்னை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இது சீட் நம்பர் வந்து நான் போடலைங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் நான் போட மாட்டேன். எப்போவுமே விண்டோ சீட் தான் கிடைக்கும். அதாவது விண்டோ சீட்னால் எப்படி சொல்கிறதுனா நார்மல் விண்டோ கிடையாது. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் 11E ஒரு 11A அந்த சீட்டெல்லாம் வந்து பண்ண பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சுல்ல. ஆனால் அது இப்போ தான் சீட்டு ஃபேமஸ்ஸு. இந்த ப்ராப்ளம் இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பண்ணால் அங்கே யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா தனியாக நம்ம சீட்டு போட்டோம்னா தனியாக சீட்டுக்கு ஒரு காஸ்ட் கட்டணும். சீட்டுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜன்னல் சீட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க, கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறேன். ஸோ அதனால வந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது எப்போவுமே அந்த பக்கம் தான் போடும். ஆனால் இந்த வாட்டி அப்படி போட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போல்லாம் வந்து பண்ணால் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு செம்ம வேல்யூ ஆகிடுச்சுங்க. முன்னாடியெல்லாம் வந்து பண்ணால் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் செக் பண்ணி பார்க்கல, நான் எவ்வளோ ரூபா வருதுன்னு கூட பார்க்கல. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ளைட்டு கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஏறணும். பின்னாடி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏறணுங்க. ஏன்னா நம்மளோடது 39ல், அதனால் பின்னாடி 1, 2 அதுதான் முன்னாடி இருக்கும். இந்த ஃப்ளைட்டு வாங்கணுன்னுலாம் எனக்கு ஆசை இல்லை டிடிஎஃப். ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசை. இதனாலன்னா நம்ம வீட்டில் நிப்பாட்டி வச்சுக்க முடியாதுல்ல. நீங்கள் வரீங்களா விலாகில்? ஸோ பிரதர்ஸும் வந்து பார்த்தா தமிழ்நாடு தான். நான் என்ன பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஃப்ளைட்டு வாங்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க, ஹெலிகாப்டர் மட்டும் தான் வாங்கணும்னு ஆசைன்னு சொன்னேன். ஏன்னா வீட்டு மேலே நிப்பாட்ட முடியாது இல்லைண்ணா. 40 crores இல்லையே, 3 crores 2 crores 1 crore இருக்கு. இருக்கு. ராபின்சன் பிராண்ட்ல இருக்கு. லைசன்ஸ் மட்டும் பேலன்ஸுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பாண்ணா நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த எக்ஸாஸ்ட்ல இருந்து புகை வருதுங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட் இல்ல. ஏன்னா இதுதான் எக்ஸாஸ்டானா? முன்னாடி வந்து ஃபேன் மாதிரி ஓடும் எப்பவுமே. புரியல. யார் சொன்ன அப்படின்னு? நானும் அதே தான் சொன்னேன். ஃப்ளைட்டோட சைலன்சர்னு சொல்றாரு, அதே தான் நானும் சொன்னேங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்க, என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறீங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 2:55 ஆச்சுங்க. இப்போ தான் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. இவ்வளோ நேரம் டேக் ஆஃப் பண்ணல, பட் கொஞ்சம் லேட்டாக வண்டி எடுத்தால் கூட கரெக்டாக நேரமாக கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. பட் இந்த வாட்டி நமக்கு விண்டோ சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கிடச்சிருக்குங்க. இப்போ கடைசி சீட்டில் இருக்கும். எப்போ போய் விண்டோ வந்து பண்ணால் இங்கே இருக்கும், ஆனால் நம்ம விண்டோ வந்து பண்ணால் அங்கே இருக்குது. நல்லா வானத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய்ண்ணா. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. ஆக்சுவலி நம்ம வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போவே அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் வந்து பக்கத்தில் யாருமே இல்லைங்க, அதனால நல்ல சமணங்கள் போட்டு உட்காந்துட்டேன். அண்ட் வந்து எப்போவுமே வந்து பண்ணால் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 11A சீட்டெல்லாம் வந்து பண்ணால் பயங்கரமான ஃபேமஸான சீட் இல்லை. அவங்களுக்கு மட்டும் அங்கே வந்து 2 ரோ இருக்கும். இந்த ரோ ஒன்று, அந்த ரோ ஒன்று. அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி 2 தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் எப்படி ஏறுறதுனே மறந்து போயிடுச்சுங்க. ரொம்ப நாளாக ஃப்ளைட்லேயே ஜேர்னி பண்ணலையா, நடுவில் தான் ரொம்ப கண்டினியூவாக பறந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஃப்ளைட்லாம் வேணாம், கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பஸ்ஸஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இங்கேருந்து கூட பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ வரும்போது ட்ரெயினில் வந்துட்டேன், போகும்போது சில டைம் பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த ஃப்ளைட் எடுத்துக்கிறதுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ரோவில் அந்த எமர்ஜென்சி இது இருக்கும். அந்த 2 ரோக்கு மட்டும் வந்து பண்ணால் செப்பரேட்டாக ஒரு அக்கா வந்து தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வந்து பைலட் வந்து எவாக்குவேட்னு 3 வாட்டி சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து பண்ணால் அங்கே ஒரு கவர் மாதிரி இருக்கும். அந்த கவரை ரிமூவ் பண்ணி
அதுக்கப்புறம் அந்த லிவர் பிடிச்சி எடுத்தா அந்த கதவு கையோடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குதிச்சு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஃப்ளோட்டிங்க்கெல்லாம் இருக்கும். அண்ட் வந்து சீட்டு கடிலெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு மட்டும் தனி ஒரு இது கொடுப்பாங்க. வண்டி இப்போ டேக் ஆஃப் பண்ண போகிறாங்கங்க. நானும் ரொம்ப நேரமாக டேக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோதான், டேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்பீடு அள்ளுதுங்க. ஆஹா, சிட்டி எப்படி தெரியுது பாருங்க. நம்ம சூப்பர் பைக்லேயே விங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வண்டி பறக்குங்க. என்னடா சவுண்ட் வருதுதோ, ஐயோ வண்டி ரொம்ப கடகடன்னு ஆடிச்சு, சவுண்ட்லாம் வந்துச்சு. ஓகே, டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறீங்க. ஐ நீட் சம் ஜூஸ். டிடிஎஃப் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ எழுத முடியாத அளவுக்கு டர்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரியல, ஆனா ஆக மொத்தம் சீட் பெல்ட் போட சொன்னாங்க. அது மட்டும் நல்லா புரியுதுங்க. ஆனா டர்புலன்ஸ்னா என்னன்னா தெரியாது தானே. டர்புலன்ஸ்னா வண்டி ஆடுறத தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா டர்புலன்ஸ்னா என்ன, வண்டி ஆடுறது தானே. உங்களுக்கு தெரியாது தானே, உங்களுக்கும் தெரியாது தானே, எனக்கும் தெரியாது. அதான் நான் வண்டி ஆடுறது தான் டர்புலன்ஸுங்கிறாங்க. அதான் இந்த உதறது எதுக்காக சொல்றாங்க, மேகத்தை தாண்டி போகும்போது மேபி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஒரு பெருமை. சரி, நமக்கு தான் தெரியல, அண்ணனுங்க கிட்ட கேட்கலாம்னா அண்ணனுங்களுக்கும் தெரியல. அது நல்லா இருக்கு. நம்ம முட்டாள் கிடையாது, எல்லாருக்கும் தெரியல, அதை மற்ற நமக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிங்க. அது வந்து என்ன நோட்ஸ் வாசானா, அது நிறைய நோட்ஸ் எடுப்பீங்க. இது வந்து சும்மா ரஃப் நோட்ஸ் நம்ம ஃபார்மிங்காக. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு நோட்டு, ஒரு பெரிய நோட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது ஃபுல்லாக ரஃபாக எழுதிட்டு பெரியவங்க கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு நோட்டில் வந்து பண்ண எழுதணும். ஸோ அதை எழுதி வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் உங்களுக்கெல்லாம் நான் தந்தேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அந்த புதுசாக யாரெல்லாம் ஃபார்மிங் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா பயங்கர சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நம்மளோட ஃப்ளைட்டில் வந்து பண்ணால் ரொம்ப க்யூட்டான ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. பட் வந்து ஏர் ஹோஸ்டர் மேம் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் வ்ளாகில் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் டிடிஎஃப். அப்போ வந்து ஃபியூச்சரில் சொல்லும் போது இந்த கிளிப்பை கரெக்டாக எடிட்டில் கட் பண்ணி தூக்கிடுறேன். அப்புறம் வந்து இந்த கிளிப்பு போட்டு அந்த கிளிப்பை போட்டு இவங்க தான் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ், அந்த ஏர் ஹோஸ்டர் அக்காவை காட்டினதையும் நான் கட் பண்ணிடுறேன். அப்போ வந்து தேவையில்லாமல் அது ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு ஸ்வீட்டான மெமரி இங்கே நினச்சி நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே, டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப 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 2 சூப்பரான க்யூட்டான மூமெண்ட் நினச்சிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஹோஸ்டர் அக்கா சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. ஒரு ஏர் ஹோஸ்டர் அக்கா வந்து பண்ணா இங்கே உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்கே பேக் வச்சிருக்கேன், இங்கே உட்கார முடியாது, அங்கே உட்காந்துட்டாங்க. நான் வந்து ஏர் ஹோஸ்டர் இப்படி எழுதிட்டே இருக்கும்போது ஏர் ஹோஸ்டர்னோடனே ஆல்ரெடி நம்ம கிட்ட பேசினா அந்த ஏர் ஹோஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இது வேற ஒரு ஏர் ஹோஸ்டர். அங்கே இருக்காரு பாருங்க அந்த அண்ணன் வந்து பண்ணா நம்மளே பார்க்குறாரு. என்னது எல்லா ஏர் ஹோஸ்டரும் வந்து இவன்ட்டு மட்டும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ணனோட பையனுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமா. ஸோ வண்டி கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பேச முடியும். ஏன்னா இங்கே பெருசாக எங்களுக்கு பேச டைம் கிடைக்கலைங்க. ஸோ அங்கே போய் பேசும்போது முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்து அவங்க வந்துட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நான் உங்களை வந்து உங்களோட சேனல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த அக்கா தான் போய் சொல்லியிருக்கு. இவங்க வந்து நீங்கள் உங்களோட சேனல் பேர் என்ன, உங்களோட இன்ஸ்டாகிராம் என்னன்னுலாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபோனில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுமாம்மா, போர்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் போர்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தா நான் vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்களாம். பட் வந்து நம்ம அவங்கள நோட்டே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரிங்க நான் ரேபிட் ஃபார்ம்னு ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து பண்ணால் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான், மொக்கையாக தாங்க இருக்கும், அவ்வளோ அழகாலாம் இருக்காது. ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு டீச்சர் சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து கவலைப்படாத வாசா, ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு தான் தலையெழுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ என் தலையெழுத்து ஒரு கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்குது, எப்போவுமே நல்லா தான் இருப்போம். ஸோ வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரிங்க ரேபிட் ஃபார்மிங் அப்படின்னு. அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, என்னது ரேபிட் ஃபார்மிங்கா, இப்போ தான் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்படுறேன் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஊர் சைட்லலாம் அங்கங்கே கொஞ்சம் ரேபிட் ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஸோ அப்படி கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயம், கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாமே. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:23 ஆச்சுங்க. அங்கே பாருங்க அழகா ஃப்ளைட் இறங்குது. ஆஹா, அடேடே, என்னதான் உள்ள இருந்து அந்த இறங்குற வியூவை பார்த்தாலுங்க வெளியே இன்னும் பார்க்குற சுகம் மாதிரி வரல. அண்ட் டிடிஎஃப் நம்ம தேன்மிட்டை தம்பி வந்துட்டா நம்மளை பிக்கப் பண்ண வரும்போதே ஹெல்மெட் எடுத்து வந்துருந்தா அப்படின்னு எனக்கும் சேர்த்து ஹெல்மெட் எடுத்து வந்துட்டாங்க.
ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் வந்து செம்ம ஹெல்மெட்டுங்க. இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இதோ ஃபுல் ஹெல்மெட் ஆயிடுச்சு. ஐயோ மைக்குங்க. இதோ ஆஃப் ஹெல்மெட் ஆயிடுச்சு. அப்பா மைக் தப்பிச்சிருச்சு. அண்ட் வந்து ஃப்ளைட்டு சொதப்பிடுச்சுங்க. ஆக்சுவலி இந்நேரத்துக்கு வந்து பார்த்தா டப்பிங் முடிச்சுட்டு நான் ரிட்டனே போயிருந்துருக்கணும். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டப்பிங் ஸ்டுடியோக்கே போயிட்டு இருக்கேன். இப்போ நேராக எங்கே போயிட்டு இருக்கோம் நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ், ஜஸ்ட் 30 மினிட்ஸ் ஜர்னிங்க. ஸோ வந்து ஜம்மு தேன் மிட்டாய் தம்பியோட பைக்கில் தான் போயிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காங்க. முடிஞ்ச அப்புறமேல் காட்டுறீங்க. ஸோ வந்து டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி ரீச் ஆகிட்டேன்னா இன்னொரு 25 மினிட்ஸில் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடுவேண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகே தம்பி பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளைட் வந்து என்ன சொதப்பிட்டாங்கன்னாங்க, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிலேங்க. 4:50க்கு நம்ம இங்க இறங்கியிருக்க வேண்டியது. ஆனா கீழே வந்து இறங்குறக்கே வந்து பார்த்தா 5:20 பக்கம் 5:15 பக்கம் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு, ஒரு 10-15 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு இறக்கியே விடல, ஏனே தெரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இறக்கி விடுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகி இறக்கி விட்ட உடனே பஸ் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கடைசி சீட்ல பின்னாடி இதை ஓப்பன் பண்ணி வைக்கல, முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுல எல்லாம் ஏறி ஃபர்ஸ்ட் இறங்கினவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்ல ஏறிட்டாங்களா, பரவாயில்லன்னு சொல்லி நான் அதே பஸ்ல ஏறிட்டேன், இடம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த பஸ் சரியான டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சு, உள்ளேயே டிராஃபிக். அந்த டிராஃபிக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தம்பி ரொம்ப நேரமா நமக்கு அது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனைனாங்க, இந்த லேப்டாப் பேக்கையும் இந்த பேக்கையும் ரொம்ப நேரம் தூக்கி 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 எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைக்ல போகும்போது சரியான வலி வலிக்குதுங்க. அப்பா நட்டையெல்லாம் முடியுது. அங்க பாருங்க 2 ஃபிளைட் பறந்து வருது. அங்க ஒரு குட்டி லைட் தெரியுதுங்களா, இங்க அந்த ஃபிளைட்டை காணதோ அது ஒரு ஃபிளைட்டு. அதுக்கு பின்னாடி எங்கேயோ ஃபிளைட் மாதிரி தெரிஞ்சது. அங்க ஒன்று தெரியுது பாருங்க, இன்னொன்னு அந்த குட்டி லைட். ஆஹா ஐயோ என்னடா விட்டா இந்த மேல இருக்கிற பாலத்துல முட்டிரும் போலியாடா ஃபிளைட்டு. முன்னாடி வந்ததுங்க பைக்ல இந்த வழியில எல்லாம். ஆனாலுமே இங்க ரொம்ப நேரம் நின்று இந்த மாதிரி ஃபிளைட் இறங்குனதெல்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம ஃபிளைட் வேகத்தை ஸ்விங்கின்னு போறதுனால இதெல்லாம் நோட் பண்ணல போல நம்ம. ஓகே டிப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றீங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8:30 ஆச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக டப்பிங் முடிச்சாச்சு. நம்ம கூட வந்து பார்த்தா டேரக்டர் இருக்காரு அண்ட் வந்து நம்ம கோ டேரக்டர் அண்ணா இருக்காரு. ஆனால் படத்துக்கான அப்டேட் சொல்லுங்கண்ணே. இப்போ படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இன்னும் ஒரு 10 டேஸில் சென்சார் அப்ளை பண்ணுறோம். சென்சார் மேபி ரிலீஸ் ஆயிரும். இப்போது ட்ரீசர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்தது வந்து சாங்கும் அண்டு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பிஸ்னஸ்லாம் நல்ல லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வாசன் நடிச்சது உண்மையிலேயே இந்த படம் அவருக்கு பெரிய படமாக அமையும். எனக்கும் இது ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வாசன் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது முதல்ல எப்படி நடிப்பாரோன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து டே பை டே அவர் பெர்ஃபார்மன்ஸ் கூட்டிகிட்டே தான் இருந்தது. ஒரு நியூ ஃபேஸ் நடிக்கிறாருன்னும் போது ஒரு பயம் இல்லாமல் அவர் அழகாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு கண்டென்ட்டும் அழகாக இருந்தது இல்லை. அதனால் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்துடுவாருன்ற மாதிரி தான் இதில் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு படம். இன்னைக்கு லாஸ்ட்டாக டப்பிங் கூப்பிட்டுருந்தோம். கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் நம்மளோட முதல் படமான IPL வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ், நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு தேங்க்ஸ், டேரக்டர் சாருக்கு, கோ டேரக்டர் சாருக்கு அண்ட் வந்து படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிஸ்டர்ஸ் நம்ம கிஷோர் சார், அபிராமி மேம், சிங்கம்புலி சார், போஸ் வெங்கட் சார், அதுக்கப்புறம் இன்னும் சொன்ன ஜான் விஜய் சார், நரேன் சார், திலீபன் சார், ஹரிஷ் பாரடி சார், இன்னும் நாங்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகணுங்க. அங்கே வந்து நம்ம குஷிதா மேம், இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. அண்ட் வந்து இது என்னோட முதல் படம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார். ஸோ அண்ணனே கேட்டார், வாசா ப்ரொடியூசர் என்ன வாசா பண்ணேன், இப்போ பார்த்தாலும் உனக்கே சப்போர்ட்டாக யாரு. இத்தனைக்கும் வந்து பண்ண நாங்கள் இப்போ நான் டேரக்டர் சார் கூட எவ்வளோ க்ளோஸாக வந்து இருக்கோமோ அந்தளவுக்கு கூட வந்து பண்ணால் நான் ப்ரொடியூசர் சாரை பெருசாக மீட் பண்ணது கிடையாது. மீட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் பெருசாக நாங்கள் ஒன்றா இருந்தது இல்லை, இந்த அளவுக்கு இருந்தது இல்லை. பட் இருந்தாலும் சாரும் வந்து பண்ணால் ஷூட்டிங்லாம் பெருசாக வர மாட்டாங்க, அவங்க டீம் மட்டும் வந்துடுவாங்க. பட் ஈவெண்ட்டும் வந்து பண்ணால் அண்ணனுக்கு என் மேலே இருந்தக்கூடிய அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ஸ்டார்டிங் அது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு சீன் சொல்கிறேங்க. என்னென்னா சீன்னா எங்களுக்குள்ளே நடந்தது சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் பாலு சார் ரொம்ப க்ளோஸு சார். நானும் பாலு சார் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது சார் அண்ணன் வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து நீங்க தான் வாசனுக்கு வந்து செல்லம் கொடுத்தே கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாரு. நான் வந்துட்டு என் மனசுக்குள்ள அவரு செல்லம் கொடுக்குறாரா நீங்க செல்லம் கொடுக்குறீங்களா அப்படின்னு மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் செம்ம ரூடுங்க. ஆமா செம்ம டெரர். ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் கூட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம். அது நம்ம எல்லாருமே அப்படி ஆயிடுவோம் இல்லைங்க. ஸோ நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வாசனுக்கு வந்த குட்டி குட்டி பசங்க மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் யூனிட் வண்டியில் உட்கார இருக்கிற அளவுக்கு குட்டி குட்டி பசங்களாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. நீங்கள் எல்லாருமே தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கான படம் இது, ஃபேமிலிக்கான படம். கண்டிப்பாக
எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் டீசர் ட்ரெய்லரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டிடிஎஃப் படம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அதை ரீச் கொடுக்க வைக்கணுமோ கொடுத்துருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். இனி அடுத்தடுத்த படங்கள்லேயும் நான் வந்து எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக கொடுப்பேங்க. நன்றிண்ணே, நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஓகேண்ணே, நன்றிண்ணே, போயிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. The next day. டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். காலைல 5:30 மணிக்கு வ்ளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே இங்கே இருக்கோம். அதாவது வேற வழி இல்லாமல் இங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பண்ணால் இவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, இவங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் அங்கே வந்துச்சு. நாங்கள் வந்து இப்படி படுத்துக்கிட்டே இருப்போம் ஃபாரின்ல. ஹலோ, இந்த வந்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது. ஆரம்பிச்சிட்டா அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான். காலைல 8 மணிக்கு ஃப்ளைட்டு. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். கீழே வந்து பண்ண நம்ம R3 இருக்குது. R3 வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஐடியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி பண்ணுறேங்க. ஆஹா, நல்ல ஒரு கோல்ட் ஸ்டார்ட்டுங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டா போதுங்க. என்னடா இது, டேங்க் ஃபுல்லில் தானே விட்டோம். இது என்ன வண்டி பிளிங்க் ஆகுது? சாவி யார்ட்டையுமே கொடுத்துட்டு போனீங்க, நான் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் அப்படி இருந்துமே பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை நான் தான் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னா, இல்லை மாற்று சாவி ஏதாவது போட்டு நம்ம பசங்க பெட்ரோலை உறிஞ்சிட்டானுங்களா? ஸோ இந்தாங்க கேபு வந்துருச்சுங்க. நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ண லக்கேஜ் வைக்கிறாங்க. சும்மா 1 மினிட் ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன். ஓகே, டிடிஎஃப் கேபில் ஏறிட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி பண்ணுறீங்க. காசிக்கு போயிட்டு சொல்கிறேன்டா, கிளம்பி வந்துருங்க. என்ன வரீங்களா இல்லை என்ன பிளானு? அவன் தான் இந்தியாவுக்குள்ள சுத்த மாட்டேங்கிறான். நீங்களாவது எங்க மாஸ்டர் எங்க காணாம போயிட்டாரு. மாஸ்டர் என்ன காசிக்கு போயிட்டு நான் கூப்பிட்றேன், வரீங்களா எப்படி? இவன் அப்படியே ஒரு ட்ரெயின் போனீங்களா? அப்படியே போயிடலாம். ட்ரெயின்ல வர்றது இல்லையா, ஃப்ளைட்ஸா? டேய் சரி, நான் நம்ம போயிடலாண்ணே. ஓகே, எங்களுக்கு டைம் இல்லை. நான் சொல்றேன். இல்லை மறக்க மாட்டேன். ஓகேப்பா, பா பா பா. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா 1:45 ஆச்சுங்க. இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நேற்று இந்த டைமில் வந்து பார்த்தா நம்ம ராஜஸ்தான்லேருந்து கிளம்பணும். இன்றைக்கி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஏன் வாச ஃப்ளைட்லலாம் நீ வீடியோ எடுக்கலன்னா அது ஒரு பெரிய சம்பவமாகி போச்சுங்க. ஸோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் எல்லாமே நேரமாக கிளம்புனேன். அப்படி இருந்துமே வந்து பண்ணால் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்த மேப் டைமோட அதிகமாக காமிச்சிருச்சு. ஆனாலுமே கேப் அண்ணன் சூப்பராக வேகமாக கூப்பிட்டு போய் பத்திரமா எங்களை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்திட்டார். இங்கே நம்ம ஏர்போர்ட்டில் சேர்த்திட்டார். அங்கே பார்த்துக்கிட்டா பெரிய லைனு. அதை நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப பெரிய லைனாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே நம்மளோட டிடிஎஃப் இருந்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பண்ண டக்குன்னு இந்த கூட்டத்துலேருந்தெல்லாம் காப்பாற்றி போய் பேக்கேஜ் போட வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் நின்றுட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் போயிடுச்சா. கரெக்டாக 7 மணியோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்ற இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக 7 மணிக்கு தான் போயிருக்கேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நினச்சிருந்தா விட்டுருக்கலாம். பட்டு நிறைய அந்த மாதிரிலாம் அதை விடலாம் லேட்டாக போயிடலாம் வந்து எந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்கல. எல்லா டைமும் ஒரே மாதிரின்னு சொல்லிட முடியாதுங்களேங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்தது ஏர் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் நல்லா கொஞ்சம் உட்காரக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. நான் 5.9 அப்ராக்சிமேட்டாக 5.9 எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கம்ஃபர்ட் இல்லைங்க. அப்போ 6.1 வந்தால் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். அதில் வேறு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பணக்காரர் வந்துட்டார் போல். அவரு சும்மா மூஞ்சி காமிக்கிறாரு. மூஞ்சி காமிக்கல, எப்படின்னாங்க இப்படி கை வைப்போம்ல, நானே கூனி குறுகி உட்காந்துருக்கேன். கை தெரியாமல் ஒரு மாதிரி பட்டாலும் அவர் இப்படி தட்டி விடுறாரு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தாங்க சரிங்களா. அவங்க கொஞ்சம் உடம்பா தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அவங்க கை என் மேலே பட்டுச்சு, என் கை அவங்க மேலே பட்டுச்சு. ஆனால் அவங்க அது ஒரு பொருட்டாக கூட நினச்சிக்கல. அவங்களுக்கு தெரியும்ல நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வரோம். ஸோ வந்து அது ஒரு நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கை படும்போது எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் இந்த அண்ணன் கொஞ்ச நேரத்தில் என்னன்னு தெரியல மாஸ்க்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு. எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அவர் ஹிந்தி தான் தெரியும் போல். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பண்ணிட்டார்.
லேப்டாப் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே வச்சுருந்தேன் சரிங்களா. இந்த லேப்டாப் பேக்கு சரிங்களா. கிளம்பி போகும்போது லேப்டாப் பேக்கு மேலே அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல வந்து பார்க்குறேன் லேப்டாப் பேக்கே காணும். எனக்கு பக்குன்னு போச்சு. ஐயோ லேப்டாப் பேக் காணும், யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல. நானும் தேடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் ஒரு வேளை இந்த பக்கம் வச்சுட்டேனோ இல்லைங்க இந்த பக்கம் தானே வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த இங்கே தான் வச்சேன்னு சொல்லி நானும் தேடுறேன். கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி அந்த பொண்ணு கூட வந்து பண்ணால் நான் பேசிட்டு தான் வந்தேன். இந்த அண்ணன் வந்து பண்ணால் பேசவே இல்லை என் கூட சரிங்களா. ட்ரெயினில் வந்து பண்ணால் நம்ம எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி வந்தோம், ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் ஏர்போர்ட்டில் அமையாது. பட் வந்து பண்ணால் நான் லேப்டாப்பில் எடிட் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் வ்ளாகரா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நார்மலாக பேசிட்டு வந்தேன். நான் இன்னமும் கேட்டேன், அவங்க சீட் பெல்ட் போடல, நானும் சீட் பெல்ட் போட மறந்துட்டேன், அவங்களும் சீட் பெல்ட் போட மறந்துட்டாங்க சரிங்களா. நான் வந்துட்டு அவங்ககிட்ட அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எந்த செக்கப்புறம் நான் சொன்னேன் சீட் பெல்ட் போடுங்க, நீங்கள் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓ நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் வந்து பண்ணால் நீங்கள் வ்ளாகரா நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கான்வர்சேஷன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மனுஷன் பேசவே இல்லையா. இந்த லேப்டாப் பேக்கை காணும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன். அவர் உட்காந்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு உங்களோட லேப்டாப் பேக் இங்கே கீழே இருக்குது பாருங்கள் அப்படின்னா. இதே யாரா எடுத்து கீழே வச்சது அப்படின்னு சொல்லி ஹவு இட் கேம் டவுன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் தான் வந்து பண்ண மிஸ்டேக்காக எடுத்து கீழே வச்சிட்டேன், என்னோட லேப்டாப் பேக் நினச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட லேப்டாப் பேக் மேலே கார்னரில் இருக்குது. ஆனால் அவரோட பேக்கும் நம்மளோட பேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அப்படி இருந்தாலும் வந்து பண்ண தெரியாமல் இருந்தாலும் தெரியாமல் எங்கே எடுத்தாரோ அங்கேயே உள்ளே வச்சுருந்துருக்கணும். எடுத்து வந்து பண்ண சீட்டில் வச்சிட்டாரு, கொஞ்சம் முன்னாடி சீட்டில் வச்சிட்டாரு. ஸோ அதுக்கு அப்போ தாங்க பேசவே செஞ்சார். அப்போ வந்து பெருசாக vlog எடுக்க தோணலையே. அதுக்கப்புறம் காரில் அது பஸ்ஸில் ஃப்ளைட்டில் வந்து பண்ண கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு வந்திருந்தாலும் செம்ம டயர்டாகி போயிடுச்சுங்க. 1 minute பை ஐ வில் புட் கூகுள் மேப் வந்து பண்ணால் நம்ம கார் ஷோரூம் பக்கத்தில் வந்தாச்சு. டிடிஎஃப் எக்ஸாக்டாக கூகுள் மேப் போட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 3:50 ஆச்சுங்க. அவ்வளோதான் நம்ம கார் எடுத்தாச்சு. அண்ட் வந்து நம்ம தச்சு வைஷு அண்ட் வந்து சுடர் தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட சும்மா வெயிட் பண்ணியிருப்போமோ ஒரு 1 hour. ஒரு 1 hour பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அவங்க இது அந்த ஒரு ப்ராசஸிங் டைம் ரொம்ப எடுத்துச்சு. ஆனால் நமக்கு வந்து பண்ண ரொம்ப ப்ராசஸிங் எடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கார் ஷோரூமில் டெலிவரி எடுத்தது கிடையாது, பைக் ஷோரூமில் டெலிவரி எடுத்தது கிடையாது சர்வீஸ் விட்டுட்டு. ஸோ வீடியோ எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அதாவதுங்க ப்ரூஃப்க்கு. அதுக்கப்புறம் பல கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் போகும்போது கூட கார் வாங்கிட்டோன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம எதுவும் லீகலாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. தப்பு வந்து பண்ணால் அவங்க மேலெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நம்மளை நாமளே சொல்லிக்க வேண்டியதான். கார் இவ்வளோ நாள் விட்டுருக்கூடாது. அது வந்து மொத்தமாக எவ்வளோ பே பண்ணணும்னு வந்து பண்ணால் 62,000 பே பண்ணியிருக்கோங்க. 49,000 சர்வீஸ் காஸ்ட், 12,000 வந்து பண்ணால் பார்க்கிங் காஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் காஸ்ட் எவ்வளோ போட்டாங்கன்னா 31,000 போட்டிருந்தாங்க. 31,000 32,000 பக்கம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே கடைசியாக வந்து பண்ணால் 10,000க்கு கேட்டோம். அவங்க வந்து 12,000லேயே நின்னாங்க. இன்னும் நின்றுட்டே இருந்தோம்னா கவரிச்சிருப்பாங்க. பட் நாங்களும் எங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நின்று பார்த்துட்டாலும் குறைக்கிற மாதிரி தெரில. வயசுவே சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து மேபி குறைப்பாங்களோன்னு. பட் வயசு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டா. அப்புறம் நானும் வந்து பண்ண கேட்டு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன வாச பார்சல் இது அப்படின்னா 2 பார்சல் வந்துருக்கு நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்லேருந்து. ஸோ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இது பிடிங்கம்மா, கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த கொரியர் போட சொல்லியிருந்தோம்? 5 days இருக்கும். 5 days இருக்கும். ஏய் வாசனா போயிட்டு வந்து 2 days ஆச்சு லூசு. 2 days நேற்று ஒரு நாள் போனேன், இன்னைக்கு வந்துட்டேன். காரை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஐயோ எந்த செலவு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அது வந்து நம்ம லக்கேஜஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுக்கிறதுனால இவ்வளோ தாங்க இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பின்னாடி. ஏன்னா பின்னாடி தான் நல்ல வெயிட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அதனால் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் கண்ணும் கருத்துமாக ஓட்ட போகிறேன். பரவாயில்லைங்க வண்டி. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அன்றைக்கி ஓட்டி பார்க்கும்போது ஜம்முன்னு இருந்துச்சு. இன்றைக்கி நார்மலாக இருக்கே. அன்றைக்கி ஓட்டும் போது அப்படியே ரதமாகிட்டு இருந்ததுடா, கப்பல் மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த கப்பல் ஃபீல் வரலைங்க. இன்னைக்கு கப்பல் போட் ஆயிடுச்சு. இல்லை போட்டு வந்து இன்னைக்கு கார் ஆயிடுச்சு. நாளைக்கு சைக்கிள் ஆகாமல் இருந்தால் சரி. இப்போ நேராக நம்ம ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சரி வாசா என்ன பார்சல்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் இது என்ன பார்சல்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ ரொம்ப தரமான பொருள், கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் பாக்ஸ் 2 தாங்க. பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஐட்டம் இருக்குது. மொத்தமாக 4 ஐட்டம். ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பொருள், அது போகிறக்கு இன்னொரு பொருள். ஸோ வந்து அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நாளைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்பெஷலான பொருள், எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய பொருள். ஸோ குறை வந்து பண்ணால் நாமளே சொல்லிக்க வேண்டியதான். தயவு செஞ்சு ஷோரூமில் வந்து பண்ணால் ரொம்ப நாள் வண்டி விடாதீங்க. அன்றைக்கி வந்து பண்ணால் கோவத்தில் என்னதான் கற்றுனாலுங்க, வண்டி ஒரு கஸ்டமராக நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு அந்த கோவம் வரும்ல. என்னடா இது வண்டி ரெடி லீகலாக வந்து பண்ண கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருவேன்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா வண்டி இப்படி இந்த கண்டிஷனில் இருக்குன்னா எல்லாருக்கும் இருந்தாலும் கோவம் வரும். அதே மாதிரி அவங்க சைடும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும்
அந்த பார்க்கிங் சார்ஜஸ் போட்டாங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் போடாமல் வெயிட் பண்ணி இந்த வண்டி கண்டிஷன்லாம் ஓகே. பட் பார்க்கிங் சார்ஜஸ் இந்த அளவுக்கு கண்டிஷனாக போட்டு அவங்க இவ்வளோ டெரராக பிஹேவ் பண்ணி ஆனால் கார் இந்த கண்டிஷனில் இருந்தது மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எடுத்துட்டு இருக்கோங்க. எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட்டுட்டு லவ் யூ ஸோ மச்சுங்க.